தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, புத்தூர், மஞ்சக்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலச்சந்திரன் இணைப்பில் உள்ளார். பாலச்சந்திரன், நாகையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள், விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, புத்தூர், மஞ்சக்கொள்ளை, வேதாரண்யம், கள்ளிமேடு, செம்போடை, ஆயத்திரம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம், புத்தூர், மஞ்சக்கொள்ளை, நாகூர், வேளாங்கண்ணி, பனங்குடி, சுத்தல், வேதாரண்யம், ஆயத்தம்பலம், செம்போடை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து வருகிறது. திடீர் மழையின் காரணமாக சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையின் காரணமாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். நாகை மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு போதிய நீர் இல்லாத நிலையில் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மழை பெய்திருப்பது விவசாயிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலச்சந்தர்.